ஓபன் பண்ண போறோம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் போலாம். எங்க போறா? காரமடையா? காரமடை என்ன கோயில் இருக்கு? ரங்கநாதர் கோயில். அது முடிச்சுட்டு எங்க போலாம்? மேட்டுப்பாளையம். ஓகேவா? இது மாதிரி அது என் நம்ம கார் தான். அது நம்ம கார் தான் பாப்பா. அது நம்ம கார் தான் பாரு. பா கார் என்னது இது? என்ன காரு? 800. நம்ம கார் பாரு முன்னாடி. ஹலோ गाइस. ஹாய் गाइस. நாம இப்போ எல்லாரும் காரமடைக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. பாருங்க, இன்னும் மேல தான் பண்ண போறோம். இந்த வெயில்ல என்ன ஜாலி. வா நான் வெயில சாமி. செம்ம வெயிலா இருக்கு. நேத்து சூப்பரா இருந்துச்சு கிளைமேட், ஆனா இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா, காலையில மழை வர மாதிரி இருந்தது. ஆமா, மழை வரும்னா வண்டி எடுத்தான். வருண் பகவான் ஏமாத்திட்டாரு. பார்க்கலாம். கண்டினியூ பண்ணுவோம். பை பை. பாப்புக்குட்டி என்ன பண்றீங்க? ஜாலியா இருக்கீங்களா? வெயில் அடிக்குதா உங்களுக்கு? பாப்புக்குட்டிக்கு வெட்கமாமா. டிராஃபிக்கா? செம்ம டிராஃபிக்கா இருக்கு. நின்று போக வேண்டியதா இருக்கு. ஜாலியா இருக்கா? ஆல்ரெடி லேட்டு. நம்ம கோவிலுக்கு போறக்குள்ள கோவில் திறந்துருப்பாங்களானே டவுட். எவ்வளோ மணிக்கு போகிறோம் கோவில்? ஆல்ரெடி இங்கே டைமிங்கு 12 ஆயிடுச்சு. 1 o'clock மூடுவாங்க. செம்ம டிராஃபிக்கா இருக்கு. நம்ம என்ன வழியில வந்தாலும் எல்லா வழியிலுமே டிராஃபிக் தான். டிராஃபிக் ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம். என்ன பண்றது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. மணி கோயில் முடிடுவானே. இதுதான் guys பூ மார்க்கெட். கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ஃபுல்லாக பூக்கடை, பழக்கடை. நமக்கு என்னென்ன வேணுமோ இங்கே வந்தால் எல்லாமே கிடைக்கும். பாருங்க, ஃபுல்லாக பூ மாலகை அதெல்லாம் இங்கே இருக்கு. முக்கிய திருவிழாக்களே பல்வேறு மாட்ட ஜாதி மதம் மொழி. மாம்ஸ் டிரைவ் பண்ணுறாங்க சின்சியரா. டிராஃபிக், ஹெவி டிராஃபிக். இப்போதான் நாங்கள் மெயின் ரோடுக்குள்ளேயே வந்திருக்கோம். அப்படியெல்லாம் குறுக்கு சந்துக்குள்ளே பூந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஃபுல்லாக இருக்கு. டைமிங் போயிடலாமா? போயிடலாம். இந்த ஸ்பீடில் போனால் போயிடலாம். திரும்பி எங்கேயோ போய் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான்.
ரொம்ப வெயில் ஓவர் ஆயிடுச்சுனால எங்களை கூல் பண்ண எங்கள் பெரியம்மா வந்து நல்லா ஜிகிருதுண்டா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து. கூல் பண்ணிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, லெமன் ஜூஸ் தானாமா. ஜிகிரு தானு சொன்னாங்க. என்ன இது? ஓ, லெமன் ஜூஸ்க்குள்ள சப்ஜா விதா போட்டா அது பேர் ஜிகிருதண்டா. சரி சரி. இங்க பாருங்களேன், பாருங்க. Cheers. நல்லா இருக்கு. அவங்க அம்மா பொண்ணு வச்சு செம எல்லாம் குளு குளுன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போனா இன்னும் நல்லா சூடேறி சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்பவே குடிச்சு முடிச்சிரு. டிரைவிங்ல குடிக்க கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் நான் பண்றேன். என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எப்படி ஜம்மன் இருக்கு. ஜம்மன். வெயிலுக்கு அதுவும் இதமா இருக்குங்க. ஆமாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங்கா இருக்கு. அப்போ இந்த வெயில வச்சு கூலிங் போயிருச்சு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கு வெயில்னு சொல்லுங்க. எங்க கோயம்புத்தூர்ல வந்து வெயில் ஓவரா தான் இருக்கு இந்த டைம். எப்பவும் விட ரொம்ப கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பாரு ரோடு பேர் எவ்வளவு இதா இருக்கு. அனல் அடிக்குது. அம்மா அனல். காத்தே குளு குளுன்னு வராம ஒரு மாதிரி சூடா வருது. நைட்டு குளு குளுன்னு வந்துச்சாமா? ஏசி மாதிரி வந்துச்சா? சரி. நேத்து நைட்டு. ஆனா இப்ப பாத்தியா எப்படி வருதுன்னு சொல்லி. கண்டிப்பா வரும். ஆமா ஆமா. ஹாய் ஃபேம்ஸ், இப்போ நம்ம இந்த பாலத்துக்கு மேலே ஏறினா கோவில் வந்துடும். நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆச்சு. அங்கே 1 o'clock வந்து கோவில் மூடிடுவாங்க. நம்ம நம்பிக்கையோடு போய் பார்க்கலாம், திறந்துருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அங்கே பாருங்க, அங்கே கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கோவில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு போகும்போது கரெக்டா எல்லாமே சதி பண்ணுது guys. டிராபிக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்படிதான் திடீர்னு டிராபிக் ஆகுது. நல்லாவே போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்டக்கா நின்றுடும். அவ்வளோ அப்படியே நின்றுட்டாங்க. இது எப்போ கிளியர் ஆகுது? எப்போ போனது வண்டி இருக்காலும் தெரியல. எப்போ போறதுன்னு தெரியலையா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. போய் நாம சாமியை பார்த்துட்டு லக்கி இருந்தா சாமியை பார்க்கலாம். எல்லாம் வெயில நல்லா செம்ம டயர்ட்ல இருக்கும். செம்ம வெயிலா இருக்கு இன்னைக்கு பார்த்து. நேற்று நைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா குளுன்னு நல்லா காற்று வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு நேற்று கிளைமேட். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போக போக டைம் ஆக அப்படியே வெயில் வந்துடுச்சு. இந்த கட்டுக்குள்ளே போனாலே நம்ம கோவில் வந்துடும். இந்த கோவில் வந்து நல்ல ஃபேமஸான கோவில்.
கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ கோவில் திறந்துதான் இருக்கும். ஆமா இவ்வளவு கூட்டம் நிறைய இருந்தா கார் நிக்குது guys. எதுவுமே இல்லை. அங்க பாத்தீங்களா ஒரு இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல்ல, அங்கதான் தேர் நிக்கும். தகவலாம் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ வந்து தேர் முடிஞ்சிருச்சு. கோணியம்மன் தேருக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து காரமடை தேர் வரும். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். கோவிலோட முழு பேர் வந்து காரமடை ரங்கநாதர் கோவில். இந்த கோவிலோட மூலவர் சிலை வந்து ஸ்வயம்பா உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய அதிசயங்களும் நிறைய வரலாற்றுகளும் இருக்குது. இங்கே வந்து குழந்தை பாக்கி இல்லாதவங்க அப்புறம் நேர்த்தி கடன் நிறைவேற்ற நிறைய பேர் வருவாங்க. இங்கே வந்து காரமடையிலே வச்சு இது ஒரு பிரபலமான கோவில்னே சொல்லலாம். எங்க பாருங்க, லைன்ல பாருங்க, க்ரௌடா இருக்கு guys. செம்ம க்ரௌடா இருக்கு உள்ள. காலை இங்க வைக்க முடியல, இங்க ஃபுல்லா செம்ம ஹீட்டா இருக்கு அங்க. ஆனா இவ்ளோ க்ரௌட் இருக்குன்னு நாங்க நினைச்சே பார்க்கல. லைன் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு நாங்க கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சு வந்தா செம்ம கூட்டமா இருக்கு. மாம்ஸ் வேற காரை பார்க் பண்ண போனாங்க, இன்னும் காணோம். வந்தாச்சு மாம்ஸ். என்ன மாம்ஸ், நல்லா கால் கொதிக்குது போல இருக்கே. நம்ம இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு வந்தோமா? நான் சீக்கிரம் போயிடலாம், பார்ப்போம். டைம் ஆச்சு, நட சாத்தா டைம். ஓ, அநேகமாக நட சாத்திடுவாங்கன்னு நினைக்கிறோம். என்னாச்சு? பேசிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும் போது ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வளையல் போட்டு விடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து வளையல் போடுற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எங்களுக்கு லட்டு கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு லட்டு கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் பண்ணதுக்கு லட்டு கொடுத்துருக்காங்களாமா. செம்ம
அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் இது வந்து நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஒருத்தவங்க வந்தாங்க, வளையல் போட்டு விட்டோம், அது அப்படியே நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாமியே பார்க்க மாட்டோம்னு நினச்சோம், ஆனால் சாமி பார்த்ததே ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம வேர்வையாக இருந்துச்சு, அப்படியே உள்ளே செம்ம க்ரௌடு. அதுவும் இல்லாமல் நாங்கள் போனது 1 o'clock. நாங்கள் வந்து சரி பார்க்க முடியாதுன்னு போய் உள்ளே நுழையிறோம், அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சாம்மா, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு கோயிலுக்குள்ள? எப்படி இருந்துச்சு? இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ள எப்படிமா இருந்துச்சு? வேர்த்துச்சா? எல்லாத்துக்குமே நிறைய வேர்த்துருச்சு. இப்போ வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னால எங்களுக்கு லட்டெல்லாம் கிடச்சிருக்கு. நாங்கள் இப்போ லட்டு சாப்பிட்டுட்டு எங்கள் மூமெண்ட் என்ஜாய் பண்ணிருக்கோம். பாப்பாக்கு லட்டு இல்லையா? பாப்பா என்ன, பாப்பாவோட வாயை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிப்பீங்க பாப்பா சாப்பிட்ருக்காளா இல்லையான்னு. பாருங்க, வாயை கூட துடைக்காம. சாப்பிட்டியா பாப்பா? சாப்பிட்டியா பாப்பா? இன்னொரு வேணுமா? லட்டு பாரு, இன்னும் இவ்வளோ பெரிய பீஸ் இருக்கு உனக்கா வச்சு. அங்கப்பா, ஓப்பா, ஐயோம்மா, போதும் போதுமாம்மா. யாருமே இது பண்ணல, கெஸ் பண்ணல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் நிறைய டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம், ஒரு டைம் கூட இந்த மாதிரி வளையல் போட்டு விடுங்கன்னு யாருமே கேட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நடந்தனால ஒரு நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், நினச்சி பார்க்காத ஒரு மெமரியாக போட்டு. ஹலோ ஃபேம்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு இல்லை, சாரி, ஐயோ எங்கே வேறு அடுத்த கோவிலுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோ சூடு, கால் வச்சா வெந்துடும் அப்படி இருக்கு.